இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி நாளை நடக்க இருக்கு. நேற்று நடந்த முதல் ஒருநாள் போட்டியில எந்த அணிக்கும் வெற்றி இல்லாமல் டையில் முடிந்திருக்கு. இலங்கை அணி நிர்ணயித்த 231 ரன்கள் இலக்கை கூட எட்ட முடியாமல் இந்திய அணி கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா 2 பந்துகளில் 2 விக்கெட்களையுமே இழந்திருக்காங்க. இதனால இலங்கை ரசிகர்கள் பலருமே இந்திய ரசிகர்களை கிண்டல் செய்ய தொடங்கியிருக்காங்க. அதே போல கம்பீர் அவர்களுடைய திட்டத்திற்கு சீனியர் வீரர்கள் மாறுவதற்கு இன்னும் சில காலம் எடுக்கும் என்றும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. T20 கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இளம் வீரர்களை வேலை வாங்கியது போல ஒருநாள் கிரிக்கெட்டில் கம்பீரால் செயல்பட முடியாது என்று விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தோனி அவர்களைப் போலவே கௌதம் கம்பீரும் இடது கை வலது கை பேட்ஸ்மேன் இருக்கும் வகையில் பேட்டிங் வரிசையை கட்டமைக்க விரும்புபவர். KKR அணியுடைய பேட்டிங்கை அப்படித்தான் கட்டமைத்து வந்தார். ஆனால் இந்திய ஒருநாள் அணியில பாத்தீங்கன்னா டாப் 3 பேட்ஸ்மேன்கள் மூவருமே வலது கை ஆட்டக்காரர்கள் தான். அவர்களுடைய பேட்டிங் வரிசையை மாற்ற முடியாது. இதனால 4வது இடத்துல இடது கை பேட்ஸ்மேன் விளையாட வேண்டும் என்பதில் கம்பீர் அவர்கள் தீவிரமாக இருந்து வருகிறார். இதனுடைய காரணமாக நேற்றைய ஆட்டத்தில் திடீரென இடது கை பேட்ஸ்மேனான வாஷிங்டன் சுந்தரை கம்பீருமே அனுப்பி வைத்திருக்கார். அது இந்திய அணியுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது மட்டும் இல்லாம இதனால இரண்டாவது ஒரு நாள் போட்டியில இடது கை பேட்ஸ்மேனை அணிக்குள் கொண்டு வருவதில் கம்பீர் தீவிரமாக இருப்பார் என்றும் பார்க்கப்பட்டிருக்கு. இந்திய அணியில இருக்கும் இடது கை பேட்ஸ்மேன் என்றால் அது ரிஷப் பண்ட் மட்டும்தான். இதனால 4வது வரிசையில் விளையாட ரிஷப் பண்டை பிளேயிங் 11 விளையாட வைக்கவும் முடிவுக்கு வந்திருக்காரு கம்பீர் அவர்கள். சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.